திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தி சென்ற சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தை மர்ம நபர்களால் கடத்தி சென்று ஒருவர் தடுப்பு ஊசி போடுவதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றிருப்பதாக செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும் அவர் தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கான அரசு என்று மாற்றட்டிக் கொள்ளும் இந்த ஆட்சி அரசு மருத்துவமனையில் ஒரு தாயின் மடியில் இருந்த குழந்தை பறித்து அவல நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இது ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஆகும் என்றும் அவர் தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் குழந்தையை விரைவாக மீட்டு தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் இந்த பிஞ்சு குழந்தை பறித்து தவிக்கும் பெற்றோருக்கு நிதி கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் தாவேக தலைவர் விஜய் தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்ந்து மேலும் இந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சியமின்றி மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதோடு உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் குறிப்பாக பிரசவ வார்டுகளில் எவரேனும் ஊடுருவ முயன்ற பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் தனது எக்ஸ்தல பதிப்பில் கடுமையாக வலியுறுத்தி இந்த பதிவானதை வெளியிட்டிருக்கிறார். இதை உறுதி செய்யவும் பயமோ இது போன்ற சம்பவம் மீண்டும் ஏற்படாத வண்ணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்தி தாவேக தலைவர் விஜய் தனது எக்ஸ்தல பதிப்பில் தனது அறிக்கையை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.